பொதுவா ஒரு வங்கிகள்ல நாம கடன் வாங்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, கண்டிப்பா அதற்கு சிபில் ஸ்கோர் முக்கியம். இனிமேலு ஒரு வேலைக்கு சேர்றது கூட சிபில் ஸ்கோர் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ இது போன்ற பொதுத்துறை வங்கி பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, உங்களுடைய நேர்முக திறமையும் வந்து பத்தாது. உங்களுடைய ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து டீஃபால்டர்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த வேலையே வந்து கிடைக்காது. உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நீட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த வேலையே வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோருடைய முக்கியத்துவம் வந்து இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, பணியாளர்கள் அனைவரும் அவங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து அதான் நீட் அண்ட் கிளீனா வந்து வச்சிருக்கணும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேர்முக திறமைய வந்து நீங்க காமிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து அவசியமா வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 650லேருந்து 675 சிபில் ஸ்கோர் வந்து கட்டாயமா வந்து இருக்கணும் குறைஞ்சது. அதற்கு மேல எவ்வளோ இருந்தாலுமே வந்து ஓகே. அதே மாதிரி நீங்க இதுவரைக்கும் லோனே எடுக்கதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 இல்லன்னா -1 சிபில் ஸ்கோர் வந்து இருக்கும். இல்லன்னா நாட் அப்ளிகேபிள் அந்த மாதிரி கூட இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். ஆனா, உங்களுக்கு டீஃபால்டர் வந்து இருந்துச்சுன்னா, டீஃபால்டர் இந்த ரிட்டர்ன் ஆஃப் அந்த மாதிரிலாம் உங்களுடைய சிபில்ல வந்து இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த வேலையே வந்து கிடைக்காது. அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய லோனை வந்து நீங்க கட்டவே இல்லைன்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்காது. அதே மாதிரி உங்களுடைய பைக்கு, கார் லோனு இதெல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து கட்டியிருக்கணும். கிரெடிட் கார்டு கடனை வந்து நீங்க எடுத்து கட்டாம இருந்தா கூட உங்களுக்கு அந்த வேலை வந்து கிடைக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப், டீஃபால்டர் இந்த மாதிரி உங்களுடைய சிபில் ஸ்கோர்ல இருந்துச்சுன்னா, அதற்குமே வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய கல்விக்கடன் அதையும் வந்து சரியான முறையில வந்து செலுத்தி இருக்கணும். செலுத்தலைன்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணி நியமனம் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம உங்களுடைய ஃபினான்சியல் டிசிப்ளினை வந்து கரெக்ட்டா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்க சிபில் ஸ்கோரை உங்களுக்கான வேலை வந்து கிடைக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்குது இந்த சிபில் ஸ்கோரு. இது பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறைக்கு மட்டுமே வந்து இப்போ கட்டாயமாக்கப்பட்ட சிபில் ஸ்கோர். அதனால உங்களுடைய சிபில் ஸ்கோரை கரெக்டான முறையில வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபினான்சியல் டிசிப்ளின் அதாவது உங்களுடைய கடன் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த வேலையை வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்சியல் டிசிப்ளின் ரொம்பவே வந்து முக்கியமானது. அதுவும் பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோரை வந்து கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணிக்கங்க. நன்றி.